திமுகவோடு சேர்ந்து மதவெறி சக்திகளை எதிர்ப்போம் என்று புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கடந்த 3ஆம் தேதி முதல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில 24வது மாநாடு நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது அக்கட்சியின் மாநில செயலாளராக கே பாலகிருஷ்ணனின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய மாநில செயலாளராக திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த மத்திய குழு உறுப்பினரும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவருமான பே சண்முகம் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பே சண்முகம், மாநாட்டில் விவசாயிகள் பொதுமக்களின் பிரச்சினைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் இந்த தீர்மானங்களை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். மாநில அரசுகளின் அதிகாரங்களை பறிப்பது, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் பார்ப்பது என செயல்பட்டு வரும் மதவெறி பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றார். மதவெறி பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு மதவெறி மட்டுமல்ல, மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை பறிப்பது, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம் காட்டுவது, மாநில அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு மாறாக நடந்து கொள்வது போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒன்றிய பிஜேபி அரசினுடைய இத்தகைய கொள்கைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மிக மோசமான பொருளாதார கொள்கையை பின்பற்றும் மதவெறி பாஜக அரசை எதிர்ப்பதில் திமுகவோடு இறுதி வரை இணைந்து பயணிப்போம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவெறி சக்திகளை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாஜகவின் மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து கூட்டு நடவடிக்கை தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் மானஸ்ராஜ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். விழுப்புரத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில 24வது மாநில மாநாடு நடைபெற்ற நிலையில் இந்த மாநாட்டில் புதிய மாநில செயலாளராக திரு சண்முகம் தோழர் அவர்களை தேர்வு செய்திருக்கார். அவர் நம்மிடம் இருக்கிறார். அவரை குறித்து ஒரு சில கருத்துக்களை கேட்கிறோம். மாநில செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அவங்களுடைய அர்த்தப்படி இல்லை, இது கட்சியினுடைய மாநில மாநாட்டில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற மாநாடு. ஏற்கனவே 2 முறை அருமை தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மாநில செயலாளராக இருந்திருக்காரு. இந்த துறை இயல்பாக மாநில மாநாட்டில் அவர் விடுவிக்கப்பட்டு புதிய மாநில செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்படுறது ஒரு ரொட்டீனான நடவடிக்கை தான். அது ஒன்றும் புதிய செய்தி இல்லை. கேபி அவர்கள் இந்த எமர்ஜென்சி குறித்து பேசியிருந்ததுக்காக முரசொலியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அது குறித்து உங்களோட அதான் முரசொலியில் இன்றைய தினம் அவங்க ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் நடத்திய பல்வேறு போராட்டங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே நடந்ததை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில மாநாடு இங்கே நடக்கிறது என்றது மாநில அரசுக்கு தெரியும், உயரதிகாரிகளுக்கு தெரியும். அதை ஒட்டி ஒரு பேரணி நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்து முறையாக மாவட்ட காவல்துறையுடைய அனுமதி கேட்டு கொடுத்துருந்தோம். இடையில எங்கள் தலைவர்கள் சந்தித்த போது பேரணிக்கு அனுமதி இல்லை, ஒரு சின்ன நகரம், போக்குவரத்து பாதிக்கணும், ஒரு நியாயமான காரணத்தை சொன்னாங்க. நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆகவே அதுக்கப்புறம் செந்தொண்டர் பேரணிக்காக மட்டுமாவது நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அனுமதி கொடுப்பதாகத்தான் சொன்னாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அனுமதி மறுத்து அவங்க கடிதம் கொடுத்தது என்பது அது மாநாட்டு நடவடிக்கை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு ஒரு விரிவான இதை முரசொலியில் அது கட்டுரை எழுதியிருக்காங்க. நாங்கள் உரிய முறையில் திமுக தலைவர்கள் சந்தித்து எங்கள் தரப்பு விளக்கத்தை நாங்கள் தெரிவித்தோம். கூட்டணியில் விரிச்சல் ஏற்படக்கூடிய வகையில் எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு, அது குறித்து அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம், பொருளாதாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி தமிழகத்திலே கால் ஊனுவதற்கான கடுமையான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்காங்க.
ஸோ அவர்களை தமிழ்நாட்டில் அவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த வகையில் வகுப்புவாதத்திற்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக, ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளோடு எங்களுடைய கூட்டு நடவடிக்கை என்பது தொடரும். திமுக கூட்டணிக்குள் குழப்பம், முரண்பாட்டிற்கு இடமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் மானசராஜ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட முன்னாள் மாநில செயலாளர் கே.பி. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவருடைய நம்ம கேட்போம். ஏன் நீங்கள் அந்த மாநாட்டு சம்மந்தமாக நீங்கள் பேசும்போது திமுக அரசு குறித்து நீங்கள் எமர்ஜென்சி பற்றி பேசியிருந்தீங்க, அது குறித்து மேலும் அவங்க கருத்து தெரிவித்திருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எங்கள் கட்சியை பொறுத்த வரையில் திமுகவோடு தோழமை உணர்வு கொண்டிருக்கிறோம், உடன்பாடு கொண்டிருக்கிறோம். பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் அவங்களோடு எங்களுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, எதிர்காலத்திலையும் தொடரும். ஆனால் அதே சமயத்தில் திமுக ஆளுங்கட்சி என்கிற முறையில் அந்த அரசின் மீது சில குறைகள் வருகிற போது அது தயக்கம் இல்லாமல் சுட்டி காட்டுகிற வேலையை நாங்கள் செய்வோம். சாதாரணமாக ஆர்ப்பாட்டம், ஊர்வலம் போன்றதெல்லாம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவது என்பது சாதாரண விஷயம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நடைமுறை இல்லை. எங்களுடைய மாநில மாநாட்டினுடைய செந்தொண்டர் ஊர்வலத்துக்கே அவங்க அனுமதி மறுக்கிறாங்க. எனவே தான் அதை சற்று வலிந்து சொல்லுவது என்கிற முறையில், என்ன காவல்துறை தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்களா, எதுக்கு இப்படியெல்லாம் அனுமதி மறுக்கிறாங்க? எனவே இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தணும் நாங்கள் கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க எதிர்வினை ஆற்றிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை அந்த பதில், அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நாங்கள் சொல்லுகிற செய்தி அவங்க காதுகளுக்கு எட்டியிருக்கு. நிச்சயமாக விரைவில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை கூட சந்தித்து இந்த மாதிரி போக்கு சரியில்லை, நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லுவதை, அந்த வேலையை நாங்கள் செய்வோம். ஒரு மாற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் இதனால் இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம், இதில் பெரிய முரண்பாடு, இதில் அப்படி ஆகிப்போ, இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரு அப்படின்னா ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள பரஸ்பரம் கருத்து மாறுபாடே வராதா? ஒரு எதிர்முதிர்மான நிலை எடுக்கவே மாட்டாங்களா ஒரு கூட்டணிக்குள்ள? கூட்டணினா பல கட்சிகள் சேர்ந்தது தானே, அப்போ பல கருத்து வேறுபாடுகள் வரதானே செய்யும். அந்த அடிப்படையில் தானே கூட்டணியே. எனவே இதை ஊடகங்கள் சித்தரித்து ஏதோ குழப்பத்தை உண்டாக்குறாங்க. எடப்பாடி பேசுகிறார், அவருக்கு என்னென்னா எங்கேயாவது வெறுவாயம் பண்ணவருக்கு அவள் கிடைச்சா போதுன்னு அவர் அலைகிறாரு. அதனாலாம் இதெல்லாம் அவர் எடப்பாடியெல்லாம் பகல் கனவு காண வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.